தவக தலைவர் விஜய், பாஜக கூட, அதிமுக கூட கூட்டணி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு நிலையில, பல்வேறு கருத்துக்கள் வெளிவந்துட்டு இருக்கு. அதிலயும் விஜய சந்திக்கிறதுக்கு அமித்ஷா அழைப்பு விடுத்ததாகவும், அது சம்பந்தமான ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளிவந்ததாகவும் தகவல்லாம் வெளிவந்திருக்குது. என்னதான் நடக்குது தமிழ்நாட்டு அரசியல்ல? விஜய் ஏன் வெளியில வரல? ஏன் வெளியில வந்து பிரச்சாரத்த மறுபடியும் தொடங்க மாட்டேங்கிறார்? அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் விரிவா அலசி ஆராயலாம். தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் விஜய் சினிமா விட்டுட்டு அரசியலுக்குள்ள ஃபுல் டைமா இறங்கிட்டாரு. அவர் பார்ட் டைம் அரசியல் பண்றாரு அப்படின்னு சொல்லி விமர்சனம் செஞ்ச நிலையில, நான் முழு நேரமா இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம்லாம் செய்ய ஆரம்பிச்சாரு. ஆனா, அங்க தான் மிகப்பெரிய ஒரு சிக்கல் அவருக்கு ஏற்பட்டுச்சு. சனிக்கிழமை, சனிக்கிழமை மட்டும் செஞ்சுட்டு இருந்தாரு. அதுலயும் விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா, சனிக்கிழமை மத்தவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லாம வரணும்ங்கிறதுக்காக தான் நான் வந்தேன். அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்த சொல்லி அவரு விஜய் பண்ணிட்டு இருந்தாரு. காரசாரமான அ விவாதங்கள்லாம் எழுந்துச்சு. விஜய் பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் பெரிய டிபேட்டு, விவாதமே ஏற்படுத்துற அளவுக்கு இருந்துச்சு. அந்த அளவுக்கு உக்கிரமா விஜய் பேச ஆரம்பிச்சாரு. வாரத்துல 1 நாள் தான் பேசுவாரு. ஆனா, ஒரு வாரம் ஃபுல்லாவே விஜயோட பேச்சு அடிபட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்படிதான் கரூர் சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரையிலும் இருந்துச்சு. கரூர் சம்பவம். அந்த ஒரே ஒரு நாள்ல ஒட்டுமொத்த விஜயோட அரசியலே மாறி போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம், கரூர் சம்பவத்துல 41 பேர் உயிரிழந்தது. சரி, இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தானே. இதுல என்ன ஒரு இது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரூர் சம்பவத்துக்கு முன்பு வரை, அந்த நாமக்கல்ல கூட அவரு பேசிட்டு இருக்கிறப்ப, திமுகவை எவ்வளோக்கு எவ்வளோ கடுமையா பேசினாரோ, அதே மாதிரி பாஜகவையும் கடுமையா விமர்சிச்சு பேசிட்டு இருந்தாரு. அதிமுகவையும் தொட்டும் தொடாமலும் விமர்சனம் பண்ணிட்டு தான் இருந்தாரு. அதிமுக, பாஜக அப்புறம் திமுக. இவங்க கூட கூட்டணியே கிடையாது. இவங்க இல்லாம வேற யாருடன் வேணாலும் கூட்டணி வைக்க தயார் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாரு. சரி, இந்த 3 பேரும் கூட்டணி இல்ல அப்படின்னா, வேற யார் கூட கூட்டணி வைப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்கிட்டயும் எழுந்துட்டே இருந்துச்சு. அதற்கு அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் மொத்தமாவே மாறி போயிடுச்சு அந்த கேள்வி. ஏன் அப்படின்னா, கரூர் சம்பவத்துக்கு பிறகு நடந்த அத்தனை சம்பவங்களுமே விஜய்க்கு எதிரா திமுக முழுமையா இறங்கி வேலை செஞ்சாங்க அப்படின்னு தாவேக்காவினர் குற்றம் சாட்டுறாங்க. இதையே அதிமுக, பாஜக உட்பட அனைத்து கட்சிகளும் சொல்றாங்க. திமுக தாவேக்காங்கிற ஒரு கட்சிய ஒட்டுமொத்தமா அழிக்கணுங்கிற ஒரு முனைப்போட திமுக செயல்படுறதா ஒரு குற்றச்சாட்ட முன் வச்சுட்டு இருக்காங்க. சரி, அதனால திமுக சைடு போறதுக்கு வாய்ப்பில்ல. அப்போ பாஜகவும், அதிமுகவும் என்ன பண்ணுது? பாஜக ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம் முழுமையா சப்போர்ட் பண்ணி விஜய்க்காக பேச ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோடைய அந்த பிரச்சார கூட்டத்துல தாவேக்காவினர் தாவேக்காவோட கட்சி கொடிய வச்சு ஆட்டும்போது, அப்போ எடப்பாடி பழனிசாமி சொன்ன ஒரு வார்த்தை, "கொடி பறக்குதா?" அப்படின்னு கேட்டது மட்டும் இல்லாம, "பாருங்க தொண்டர்களே அ பிள்ளையார் சொல்லி போட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாரு. இது மிகப்பெரிய அளவுல பேசு பொருளா மாறி இருந்துச்சு. அப்ப தாவேக்காவுடன் அதிமுக கூட்டணி பேசுகிறதா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் போயிட்டு இருந்த நேரத்துல ராமநாதபுரம் பசும்பொன்ல எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர சந்திச்சப்ப, இந்த கேள்விய எடப்பாடி பழனிசாமிட்ட கேட்கறாங்க. என்ன அப்டின்னா, "உங்க கட்சி நீங்க வந்து தாவக்க கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா? நீங்க வந்து பேச்சுவார்த்தைய முன்னெடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? தாவேக்காவுடன் கூட்டணி போக போறீங்களா?" அப்டின்லாம் சொல்லி கேட்டுருக்காங்க. அப்புட்லாம் எதுவும் கிடையாது. கூட்டணி அப்டிங்கிறது வந்து ஒரு கட்சியோட தலைவரும், இன்னொரு கட்சியோட தலைவரும் 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து முடிவு செய்ய வேண்டியது அப்டின்னு சொல்லி சொன்னாரு. அப்புறம் ஏன் உங்களோட கூட்டத்துல தவக்கவினர் கட்சி கொடிய வச்சுட்டு வராங்க? அப்படின்னு அடுத்த ஒரு கேள்விய செய்தியாளர்லாம் கேட்கறாங்க. அதுக்கு அவங்க கட்சி கொடி, அவங்க வராங்க. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னாரு. நீங்க கூட தான் உங்களோட அந்த கூட்டத்துல சொன்னீங்க. பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படிங்கும்போது, அவங்க தொண்டர்கள் பண்றாங்க அப்படிங்கிறத நான் சொன்னேன். ஆனா கூட்டணி பத்தி நாங்க எதுவுமே பேசவே இல்லை. தாவேக்காவும் எங்கள்ட்ட வந்து பேசல. நாங்களும் தாவேக்காட்ட போய் பேசவே இல்ல. கூட்டணி பற்றி இந்த தேர்தல் அ தொடங்குறதுக்கு முன்பு முடிவு செய்யப்படும் அப்படின்னு அந்த பேச்சுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு முட்டுக்கட்டை போட்டாரு. சரி, அவரு முட்டுக்கட்டை போட்டா என்ன? தா அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் பல பேரு, செல்லூர் ராஜு உட்பட பல பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் அதிமுகவோட கூட்டணி சேர வேண்டும். அவருக்கு பக்கபலமாக நாங்கள் இருக்கிறோம். அப்படின்னு சொல்லிட்டு பல இடத்துல பேசியிருக்காங்க. சரி, அதிமுக சார்ந்தவங்க தான் அப்படி பேசுறாங்கன்னு பார்த்தா, பாஜகவுல முன்னாள் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களும் சொல்றாங்க. அவங்க சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை, திமுகவ வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிற அத்தன கட்சிகளும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல விஜய், சீமான் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஒரே கருத்துடன் எங்களுடன் இணைந்து கூட்டணியில அ போட்டியிடணும். அப்பதான் அவங்க வந்து திமுகவ அழிக்க முடியும். ஆ ஆட்சிய அகற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. இத ஒரு கேள்வியா எல்லாரும் முன்வைக்க ஆரம்பிச்சாங்க.
விஜய்க்கு நேரடியா அழைப்பு விடுத்துட்டாங்களே தமிழிசை சவுந்தரராஜன். அவங்க வந்து முன்னாள் தமிழக பாஜக தலைவராச்சே. கவர்னரா கூட இருந்தாங்க 2 ஸ்டேட்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு இது வைக்கிறாங்க. அப்ப பாஜக நேரடியாவே விஜய் அழைப்பு விடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு கேள்விய எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ அதிமுக தரப்புல இருந்தும் நேரடியா பல பேர் அழைப்பு விடுத்துட்டு இருக்காங்க. பாஜக தரப்புல இருந்தும் நேரடியா பல பேர் அழைப்பு விடுத்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில விஜய் கிட்ட நேரடியா பேசுறதுக்கு அமித்ஷா முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறதா ஒரு சில தகவலும் பரவிட்டு இருக்கு. இத வந்து ஒரு சில ஊடகங்கள், செய்தி ஊடகங்கள், இணையதள ஊடகங்கள்லாம் போட்டுட்டு இருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஜய நேரடில சந்திச்சு பேசணும் அப்படின்னு அமித்ஷா முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறதாவும், ஒரு சில டெல்லி வட்டாரங்களை சேர்ந்த தமிழக அது முக்கிய முக்கியஸ்தர்கள வச்சுக்கிட்டும், அப்புறம் விஜய்க்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்களையும் மூலமாவும் விஜய்கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த செய்திகள் சொல்றன. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கரூர் சம்பவம் இப்போ சிபிஐ விசாரணை நடத்திட்டு இருக்குது. நேற்று கூட அந்த கரூர் சம்பவத்த விசாரிச்சுக்கிட்டு இருக்கிற இன்ஸ்பெக்டர் கிட்ட 2 மணி நேரத்துக்கு மேல சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்துனாங்க. இது மிகப்பெரிய அளவுல பெருசா போகக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா, இந்திய வரலாற்றுல ஒரு அரசியல் கட்சியோட கூட்டத்துல இப்படி ஒரு துயர சம்பவம் நடக்கவே இல்ல. அந்த சம்பவத்துக்கு பின்னணி யாரு? என்ன காரணம்? அப்படிங்கிறத பத்தி அலசி ஆராயறதுக்கு உச்சநீதிமன்றத்தோட நேரடி மேற்பார்வையில இந்த சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ, இதுல யாரும் தப்பிக்க முடியாது அப்படிங்கிறதுனால, இது ஒரு தாவேகாவுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து எல்லாராலும் சொல்லப்படுது. இதனால தான் அமித்ஷா வந்து அவர்ட்ட வந்து நேரடியா பேசுறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு சில தகவல்கள்லாம் செய்திகள்ல பரவிட்டு இருக்கு. சரி, இது மட்டும் தான் காரணமா அப்படின்னு கேட்டனா, இல்ல. இது இல்லாம இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. விஜய் மேல இருக்க வருமான வரித்துறை வழக்கு. அந்த வழக்குல 2015ல புலி படம் நடிச்சிருந்தாரு. அந்த படத்துல அவருக்கு வந்து ரூ. 15,00,00,000 சம்பளம் நேரடியா குடுக்கப்பட்டுச்சு. 4,93,00,000 பணம் வந்து பணமா குடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பணத்த வந்து அவர் வந்து கணக்குல காட்டவே இல்ல. அதுக்கான வரிய வந்து அவர் செலுத்தவே இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு அ வருமான வரித்துறை ஒரு குற்றச்சாட்டா முன் வச்சிருந்தது. இதற்காக அவருக்கு வந்து ரூ. 1,50,00,000 ஃபைன் போட்டிருந்தாங்க. இந்த ஃபைன எதிர்த்து உயர்நீதிமன்றத்துல விஜய் வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தாரு. அந்த வழக்கோட விசாரணையில வருமான வரித்துறை என்ன சொல்லியிருந்தது அப்படின்னா, தயாரிப்பாளர்ட்ட இருந்து புலி படத்தோட தயாரிப்பாளர்ட்ட இருந்து ரூ. 15,00,00,000 அவரும் வாங்கியிருந்தாரு. அதுக்கான வரி கட்டிட்டாரு. ஆனா, அ காசா வாங்கியிருந்த ரூபாய அவர் வந்து கணக்குல காட்டவே இல்ல. இதனால தான் நாங்க வந்து அவருக்கு ரூ. 1,50,00,000 நாங்க வந்து அபராதம் விதிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வருமான வரித்துறை ஒரு வாதத்த முன் வச்சதா தெரியுது. இப்படி வருமான வரித்துறையோட வழக்கு இப்ப பெண்டிங்ல இருக்கிறதுனால, இது எல்லாத்தையும் கைக்குள்ள வச்சுக்கிட்டு தான் அமித்ஷா தன்னுடைய காய்கள நகர்த்துறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்திகள்லாம் சொல்றாங்க. என்னன்னா, இப்ப சிபிஐ விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. அடுத்து வருமான வரித்துறை வழக்கு ஒரு சைடு போயிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் கைக்குள்ள வச்சுக்கிட்டு, மற்ற அரசியல் கட்சிகள் சொல்றது போலவே இடி, வருமான வரித்துறை, ஐடி, அப்புறம் சிபிஐ இவங்க எல்லாத்தையும் கைக்குள்ள வச்சுக்கிட்டு தான் இவங்க எல்லாத்தையும் கட்சிகள் எல்லாத்தையும் அபகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மற்ற கட்சிகள்லாம் எப்படி குற்றம் சாட்டுறாங்களோ, அது போல தான் இப்ப அ ம தாவேகாவையும் தங்கள் பக்கம் இழுக்கலாம், விஜய தன் பக்கம் இழுக்கலாம், கூட்டணிக்கு இழுக்கலாம் அப்படின்னு அமித்ஷா திட்டமிடுறதா ஒரு சில அ அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. அந்த செய்திகள்லயும் அப்படிதான் சொல்லப்படுது. சரி, இதற்கு விஜய் என்னதான் ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் எடுத்திருக்க ஒரே முடிவு, இந்த எலக்ஷனுக்கு முன்னாடி அந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி அவர் பேசின ஒரு வார்த்தை தான். நமது நேரடி எதிரி திமுக. அதே போல மத்தியில நேரடி எதிரி பாஜக. இந்த நிலைப்பாட்டிலிருந்து திடீர்னு மாறணும் அப்படின்னா, அதுவும் இந்த கரூர் சம்பவம் மிகப்பெரிய சம்பவம். இந்த நேரத்துல சிபிஐ விசாரணை நடத்திட்டு இருக்கு. இந்த நேரத்துல திடீர்னு மாறணும் அப்படின்னா, கூட்டணி சேர்ந்தோம் அப்படின்னா, போய் சரண் அடைஞ்சுட்டாங்க, கால்ல விழுந்துட்டாங்க அப்படின்லாம் போய் சொல்லுவாங்க. அப்படிங்கிறதுக்காக இப்போதைக்கு அந்த சந்திப்புக்கான அனைத்து பேச்சுவார்த்தைக்கும் முட்டுக்கட்டை தான் விஜய் போட்டுட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. காரணம், தேர்தல் வரும்போது அந்த நேரத்துல ஒரு முடிவு எடுத்தா அது வேற. தேர்தலுக்கு முன்பு இன்னும் கிட்டத்தட்ட 6 மாசம் கிட்டக்க இருக்கு அப்படிங்கும்போது, இந்த நேரத்துல முன்கூட்டியே அந்த ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படின்னா, நேர்ல போய் பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு பின்னடைவ தான் ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு விஜய் தரப்புல நம்பப்படுது. அதனால தான் இது இந்த பேச்சுவார்த்தைக்கு அ முட்டுக்கட்டை போடுறதா சொல்லப்படுது. சரி, விஜய் தரப்புல அதிகாரப்பூர்வமா எந்த இதுவுமே அறிவிக்கவே இல்ல அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகாரப்பூர்வமா ஒரு சில கருத்துக்கள சிடி நிர்மல்குமார் அவங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர் இவங்கலாம் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தாவேகாவோட நிலைப்பாட்டுல கூட்டணி விவகாரத்துல தாவேகாவோட நிலைப்பாட்டுல எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னு நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. ஏன்னா, ஒரு பக்கம் அதிமுகவுடன் கூட்டணியா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாஜகவோட கூட்டணியா அப்படின்னு கேட்கும்போது, நிர்மல்குமார் அவர் சொன்னது, இந்த கூட்டணி நிலைப்பாட்டில் எந்தவித மாற்றமும் இல்லைன்னு திட்டவட்டமா சொல்லியிருந்தாரு. அதே
நேரத்துல இபிஎஸ் சொன்ன கருத்த வந்து அப்படியே இதோட ஒன்றி பார்க்க வேண்டும். என்னன்னா, இவரு வந்து கொள்கை பரப்பு செயலாளர் தானே தவிர, இவரு வந்து கட்சியோட தலைவர் கிடையாது. ஆனா இபிஎஸ் சொன்னது என்னன்னா, ஒரு தலைவரும், ஒரு கட்சியோட தலைவரும், இன்னொரு கட்சியோட தலைவரும் அமர்ந்து தான் கூட்டணிய முடிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படின்னா, இங்க கொள்கை பரப்பு செயலாளர் சொன்னது எப்ப வேணாலும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆ இதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொன்னது போல, விஜயும், எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்து அமர்ந்து ஒரு நாள் உட்கார்ந்து பேசினாங்கன்னா, கண்டிப்பா கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு சில தரப்புல சொல்லப்படுது. இப்படி ஒரு கணக்கு போயிட்டு இருக்கு. அதே நேரத்துல விஜய்க்கு இருக்கிற மிகப்பெரிய சவால்ன்னு பார்த்தோம்னா, மும்முனை அப்படின்னு சொல்லணும். ஒண்ணு திமுக. எப்படியாவது தாவேகாவ ஒடுக்கணும் அப்படின்னு முயற்சி செய்றதா குற்றம் சாட்டப்படுது. அதுக்கான அனைத்து வேலையும் செய்யப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. இது திமுக சைடு. அதே அதிமுக சைடு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமா செய்திகள் மூலமா, பத்திரிகையாளர்கள் மூலமா அப்படிதான் அழைப்பு விடுக்குறாங்களே தவிர, நேரடியா யாரும் பேசல, எதுவும் பண்ணல. அவங்க கூட சேராமல் இருக்கிறது தான் இவங்களுக்கு நல்லதுன்னு சொல்லி தவக்க ஒரு சைடு நடக்குது. இது 2வது முறை. அவங்க கூட இப்ப அதிமுக கூடயே பாஜக இருக்கிறதுனால, அவங்க 2 பேரும் ஒண்ணு தான் அப்படிங்கிறனால, அத வந்து கணக்குல சேர்க்க முடியாது. 3வதா முக்கியமா ஒரு ஆள நம்ம வந்து சொல்லியே ஆகணும். இந்த 3வது முறை தான் விஜய்க்கு ரொம்ப, 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 ரொம்ப முக்கியமான ஒண்ணு. யாருன்னா, நாம் தமிழர் கட்சி. அதாவது சீமான். சீமான் ரொம்ப கடுமையா இப்ப வந்து விஜய விமர்சனம் பண்ணிட்டே வராரு. ஒவ்வொரு பிரஸ் மீட்லயும் சரி, ஒவ்வொரு மேடையிலும் சரி. ஏன் அப்படின்னா, தாவேகாவோடைய அ ஃபேன்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா, இளைஞர்கள் பட்டாளம் தான். விஜயோட ஃபேன்ஸ் எல்லாருமே இளைஞர்கள் பட்டாளம் தான். அவங்க தான் விஜய்க்கு பின்புலமா எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. எங்க போனாலும் கூட்டம் கூட்டமா குவியறதுக்கு காரணமே இளைஞர்கள் அப்படிங்கிறதுனால தான். அதே நேரத்துல நாம் தமிழர் கட்சியோடைய தொண்டர்கள் படைய பார்த்தோம் அப்படின்னா, அவங்களும் இளைஞர்கள் தான். அவங்களும் காலேஜ் படிக்கிறவங்க, ஸ்கூல் படிக்கிறவங்க, அத தாண்டி காலேஜ் முடிச்சுட்டு வெளியில வரவங்க, இப்படிப்பட்டவங்க தான் அந்த கட்சியிலயுமே இருக்கிறாங்க. இப்பதான் அந்த கட்சி ஒரு வாக்கு வங்கிய கையில வச்சுக்கிட்டு, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்கு. இந்த சூழ்நிலையில விஜய் வரும்போது, தன்னுடைய கட்சியில இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள் எல்லாருமே விஜய் பக்கம் போயிட்டாங்கன்னா, காரணம் எல்லாருமே விஜய் ரசிகர்களா இருக்காங்க. விஜய் பக்கம் திடீர்னு போயிட்டாங்க அப்படின்னா, இந்த வாக்கு வங்கி அப்படியே சரிஞ்சிரும். சரிஞ்சதுன்னா, தன்னுடைய முதல் கோட்பாடு, கூட்டணி யாரிடமே கிடையாது. கூட்டணியே கிடையாது. தனிச்சு தான் அப்படிங்கிற முதல் கோட்பாடு, நாம் தமிழர் கட்சியோட கோட்பாடு உடையிற ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்படி ஒரு வேளை உடைஞ்சிருச்சு அப்படின்னா, திமுகவோ, அதிமுகவோ யாருடையோ ஒருத்தர்ட்ட தான் போய் கூட்டணி சேர்ற மாரி இருக்கும். அப்படி சேர்ந்தா அப்படின்னா, ஒட்டுமொத்தமா தங்களுடைய அந்த அரசியல் அழியறதுக்கு வாய்ப்பா இருக்கு அப்படின்னு சீமான் தரப்புல நம்பப்படுது. அதனால தான் விஜய கடுமையா விமர்சனம் பண்ணி சீமான் ஒவ்வொரு இடத்துலயும் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ விஜய்க்கு இந்த 3வதா இருக்கிற சீமான எதிர்கொள்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு. காரணம் அதிமுகவோ, பாஜகவோ அல்லது திமுகவோ இவங்கலாம் பார்த்தோன்னா, மிடில் ஏஜ்ட் அண்ட் ஏஜ்டு பீப்பிள்ஸ் இவங்கள தான் வந்து அதிகமா அந்த கட்சியில இருப்பாங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாமே புதுசா ஓட்டு போட வரவங்க எல்லாமே ஒரு மாற்றத்த முன்னோக்கி வரவங்க. அவங்க என்னடா இது எல்லாமே ஏற்கனவே ஆண்ட கட்சிகள் தானே, இவங்களால எதுவுமே செய்யவே இல்லையே, எந்த ஒரு மாற்றமும் இல்லையே அப்படிங்கிறதுக்காக, புதுசா ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு குடுப்போமே அப்படின்னு, அதுக்காக தான் நாம் தமிழர் கட்சிக்கு போறாங்க. ஆனா, இப்ப அதையும் தாண்டி இன்னொரு புதுசா ஒரு கட்சி வந்திருக்கு. விஜய் தாவேகா. இந்த விஜய் தாவேகாவுக்கு எல்லாரும் போறதுக்காக நெறைய ஆதரவு வந்துகிட்டு இருக்க சூழ்நிலையில, நாம் தமிழர் கட்சிகிட்ட இருக்கிற அந்த 10% வாக்க அப்படியே நம்ம எடுக்கல அப்படின்னா, பின்னாடி தாவேகா அப்படிங்கிற கட்சி மிகப்பெரிய அளவுல சரிவை சந்திக்கும் அப்படின்னு விஜய் தரப்புல நம்பப்படுது. அதனால 3வது முனையா சீமான எதிரியா பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தாவேகா தள்ளப்பட்டிருக்கு. இப்ப இருக்கிற சூழ்நிலையில தாவேகாவுக்கு திமுக ஒரு பக்கம், சீமான் ஒரு பக்கம், அதிமுக, பாஜக ஒரு பக்கம். அதிமுக, பாஜக ஆல்ரெடி அவங்க வந்து எப்போன்னு காத்துட்டு இருக்காங்க. வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க கூப்பிடும் எலக்ஷன் நேரத்துல அவங்க வந்து நேரிலே வந்து சந்திச்சுட்டாங்கன்னா, கண்டிப்பா கூட்டணி அமைறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு தான் சொல்லப்படுது. ஏற்கனவே இப்போ அமித்ஷா பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்துட்டு இருக்காரு. முயற்சி செஞ்சுட்டு இருக்காரு. இதற்காக டெல்லியில இருந்து ஒரு முக்கியமான வழக்கறிஞர் தமிழ்நாட்டோட சேர்ந்த வழக்கறிஞர் ஒருத்தர் தான் அதுக்கான கைகள நகர்த்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள்லாம் ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தாவேகா எந்த மாதிரியான முடிவு எடுக்க போகுது? விஜய் இப்ப எடுத்திருக்கிற கூட்டணியே பாஜகவோட கூட்டணி கிடையாது, பேச்சுவார்த்தையே கிடையாது அப்படின்னு எடுத்திருக்கிற அந்த முடிவுல விஜய் உறுதிப்பட இருப்பாரா? அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.